ஹல்வா. பீட்ரூட்லயும் பண்ணியிருக்கோம், கேரட்லயும் பண்ணியிருக்கோம். ஆனா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3த்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சு பண்ணதில்ல நானு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையும் கூட. அது ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் நெய் மட்டும் முதல்ல விட்டு, முந்திரி பருப்ப வறுத்து தனியா எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீட்ரூட், ஒரு பெரிய ஆப்பிள் இதெல்லாம் துருவி அந்த நெய்யில நல்லா வதக்கிக்கலாம். இதுல இருக்கிற வாட்டர் கன்டென்ட் எல்லாம் நல்லா சுருங்கி சுண்டி வரணும். இதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸே ஆச்சு. அதனால நான் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு 2 தடவ ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி சுண்ட வச்சுக்கிட்டேன். இது கூட 250 ml மில்க் எடுத்துருக்கேன். நல்லா திக் மில்க்கா எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியா வரும். இது மில்க் ஊத்துன உடனே ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சு மிதமான தீயில ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா சாஃப்ட்டா குக் பண்ண வச்சுக்கோங்க. நான் இத 2 முறை நடுவுல கிண்டி விட்டுக்கிட்டேன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. நல்லா பாலெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இது கூட 250 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுவும் நல்லா ஒண்ணு சேர கலந்துக்கலாம். அது ஒரு சுகர் சிரப்பு மாதிரி வந்துருங்க. நல்லா கிளாஸி லுக்ல இருக்கும். இந்த சுகர் சிரப்பு கூட நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுறலாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அது இன்னும் சுண்டுற அளவுக்கு நானு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்க மிதமான தீயில வச்சு பொறுமையா அத கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளதான். மீதி இருக்கிற நெய்யையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டிக்கலாம். நல்லா சுருள சுருள பெரட்டி எடுத்துக்கலாங்க. நீங்க எவ்வளோ நேரம் பண்ணாலும் அது நல்லா சுருண்டு சுருண்டு வருங்க. இது கூட ஃப்ரை பண்ண முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது என்னோட நியூ ட்ரை தான். ஆனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்க கிட்ஸுக்கு வீட்ல செஞ்சு குடுத்து அசத்துங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.